ஹலோ ட்ரேடர்ஸ். இப்போ நாம மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டர், டார்கெட் ஆர்டர் என்னன்னு சிம்பிளா பார்க்கலாம். மார்க்கெட் ஆர்டர்னா நீங்க பை அல்லது செல் உடனே கரண்ட் பிரைஸுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். வேகமா கம்ப்ளீட் ஆகும். ஆனா சரியான பிரைஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. லிமிட் ஆர்டர்னா நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த லெவலுக்கு ஸ்டாக் வந்தாதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் உங்களை பெரிய லாஸ்ல இருந்து காப்பாற்றும். நீங்க ஒரு ட்ரிகர் பிரைஸ் செட் பண்ணுவீங்க. மார்க்கெட் எதிராக போனா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிட் பண்ணிடும். டார்கெட் ஆர்டர் அல்லது டேக் ப்ராஃபிட் ஆர்டர்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிய ப்ராஃபிட் லெவல் வந்துட்டா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடும். ப்ராஃபிட் லாக் ஆகிடும். இப்போ காஸ்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்ல brokerage குறைவு. எஸ்டிடி செல் சைடில் மட்டும். டெலிவரி ட்ரேடிங்ல brokerage 0 இருக்கலாம், ஆனால் எஸ்டிடி அதிகம். பைக்கும் செல்க்கும் வரும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல brokerage ஃப்ளாட்டா இருக்கும். ஃபியூச்சர்ஸ்ல தினமும் மார்க் டு மார்க்கெட் செட்டில்மெண்ட் நடக்கும். ஆப்ஷன்ஸ் வாங்குறவங்க ப்ரீமியம் மட்டும் பே பண்ணுவாங்க. ஆப்ஷன் செல் பண்றவங்களுக்கு மார்ஜின் தேவை. டெய்லி செட்டில்மெண்ட் நடக்கும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆர்டர் டைப் அஃபெக்ட் பண்ணுவது எக்ஸிகியூஷன் மட்டும்தான். சார்ஜஸ் எப்போதும் செக்மெண்ட் பொறுத்து மாறும். பிகினர்ஸ் எப்பவும் லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணணும். அதுதான் ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ற ஈஸி வழி. இன்னும் ட்ரேடிங் டிப்ஸ் வேணுமா? ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம்.